ஆக்சுவலாக எந்த ஒரு விஷயமுமே வந்து முழுசாக கெட்டதும் கிடையாது, முழுசாக நல்லதும் கிடையாது. ஆனால் இந்த கிரெடிட் கார்டுன்ற விஷயம் நம்ம யூஸ்வலாக யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ்னாலையும் சரி, ஏன் நம்மளோட சைக்காலஜின் தமிழில் இருக்க வீடியோஸ்னாலையும் சரி, ரொம்ப கெட்ட விஷயமாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. இது எப்படி நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். டாக்டர் ஜிதேந்திரா. இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன? ஒரு கத்தி மாதிரி தான். கத்தின்றது நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் சரியாக தெரியாமல் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக கை அறுபடும். அதுதான் கத்தியோட பிரச்சனை. அதே மாதிரி தான் இந்த கிரெடிட் கார்டு அப்படின்றதும் இது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை எப்படி நம்மளுடைய அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வரமுறை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையுமே வராமல் பார்த்துக்கலாம். அது எந்த வரமுறை அப்படின்னா, கையில் இருக்க காசுக்கு மட்டும்தான் நான் செலவு செய்ய போகிறேன். இல்லை, எனக்கு இப்போ இருக்கிற எல்லா பணத்துக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அது வந்து ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஒரு பேங்க் டெபாசிட்டாவோ போட்டு வச்சுட்டேன். ஸோ என் கையில் அந்த காசு இல்லை, என்னுடைய வரப்போகிற சம்பளமோ இல்லை அடுத்த மாதத்துடைய வருமானமோ இப்போ நான் செய்ய போகிற செலவுகளை ஈட்டிடும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபாய் செலவு பண்ணுறேன், அடுத்த மாதம் எனக்கு 30,000 ரூபாய் வருமானம் வரப்போகுது. எப்படி இந்த 10,000 ரூபாய் நான் செலவு தான் செய்ய போகிறேன், இந்த 10,000 ரூபாய் நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சேன்னா அதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறத அப்படி யூஸ் பண்ணும்போது தான் இந்த கிரெடிட் கார்டு அப்படின்றது ஒரு கிரேட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது இப்போ பார்ப்போம். முதல்லங்க என்னுடைய பர்சனல் ஸ்டோரியிலேருந்து சொல்கிறேன். சில விஷயங்களுக்கு ஆன்லைனில் ஒரு 2015 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்ய முடியாது பிஸ்னஸ் லெவலில் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ நான் கிரெடிட் கார்டை போய் அப்ளை பண்ணும்போது எனக்கு கிரெடிட் கார்டு கிடைக்கல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பணம் இல்லாமல் இல்லை, எனக்கு வேலை இல்லாமல் இல்லை. ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, என்கிட்ட கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லை. இதுக்கு முன்னாடி நான் கடன் வாங்கினதே இல்லை. ஸோ கடன் வாங்காததே கடன் தேவை அப்படின்னும் பொழுது கூட கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறலாம். இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனாலே ஓரளவுக்கு கடனை வாங்கி நீங்கள் அடைச்சிருக்கிறத காமிக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம எதுக்காக கடன் வாங்கி இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணி அதை அடைச்சி என்னால் கடன் வாங்கிக்க முடியும்னு காமிக்கணும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிற இந்த கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கே ஆஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரெடிட் கார்டை இதை வச்சு நீங்கள் கிரெடிட் ஸ்கோரை பில் பண்ணுறது எவ்வளோ ஈஸி. இப்போது எப்படியும் 10,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு வீட்டுக்கு தேவையான சாமான்களுக்கு செலவாகுது அப்படின்றத வச்சுப்போம். அதை பணமாக செலவு செய்யாமல் அது கிரெடிட் கார்டு மூலமாக செலவு செய்தோம் அப்படின்னா நம்மளோட கிரெடிட் ஸ்கோரும் உயரும். அட் த சேம் டைம் என்றைக்கு நமக்கு தேவையோ அப்போ நமக்கு லோன் வாங்கிறதுக்கும் உதவும். நான் ஏங்க லோன் வாங்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வரலாம். அப்போது பேங்க்குக்கு போனோன்னா பர்சனல் லோன் ஒரு 15% வருஷத்துக்கு 15% கிடைக்கலாம். இதே நீங்கள் வெளில போனீங்கன்னா 24%, ஏன் 36% கூட ஆகலாம். அப்போது அந்த இடங்களில் அந்த பிரச்சனைகளை குறைவு செய்வதற்கு தேவையான போது உங்களால் லோன் வாங்கிக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு கிரெடிட் கார்டு தேவைப்படுது. இரண்டாவது ரிவார்ட்ஸ். இந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயமுங்க. எல்லா கிரெடிட் கார்ட்ஸும் இந்த ரிவார்ட்ஸை ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி அந்த 10,000 ரூபாவை செலவு தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா, அந்த 10,000 ரூபாவை செலவு பண்ணுறது மூலமாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா கிடைக்குதுன்னா ஏன் விடுவானே அப்படிங்கிறேன். இவ்வளோ ஃப்ரூகலாக யோசிக்கணுமா அப்படின்னா, நிஜமாக சொல்கிறாங்க, பணம் அப்படின்றது சேமிக்கணும்னு ஆரம்பிக்கும் பொழுதும் பணம் அப்படின்றது பெருக்கணும்னு நினைக்கும் பொழுதும் ஒவ்வொரு சிறுகிற விஷயத்தில் அத்தனை விஷயத்துலையும் நம்ம சேகரிக்க ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக இந்த பிகினர்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப கம்மியான அமௌண்ட் கொடுக்குற கிரெடிட் கார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாத்துலேயுமே கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்றது இருக்கும். நீங்கள் 10,000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு 200 ரூபா இல்லை 300 ரூபா வந்து உங்களுக்கு கேஷ்பேக்காகவே கிடச்சிடும். ஸோ எப்படி மளிகை சாமான 10,000 ரூபாய்க்கு வாங்க போகிறோன்னா அந்த 10,000 ரூபாய் கிரெடிட் கார்டில் வாங்கினா உங்களுக்கு 300 ரூபா கிடைக்குதுல்ல. அப்படி யோசிச்சோம் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்ட்ஸோட ரிவார்ட்ஸ் நமக்கு அவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும். மூன்றாவது பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆன்லைனில் சில சாஃப்ட்வேர் வாங்குறீங்க. அந்த சாஃப்ட்வேர் வாங்கும்போது உங்களுக்கு தெரியாது அது எப்படி இருக்க போகுது இல்லை அப்படின்ட்டு. இப்போ அமேசானில் போய் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னே வச்சுப்போமே, 7 நாளில் ரிட்டர்ன்லாம் இருக்கும் அப்படி இல்லைங்களா. அப்போது நீங்கள் பணம் கொடுத்து வாங்கும்போது அந்த பணம் அவங்கக்கிட்ட போயிடுது. உங்கள் பொருள் திரும்ப போனதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த பணம் திரும்ப பெற முடியும். இதே இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த பொருள் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு பொருள் வந்துச்சு, உங்களுக்கு பிடிக்கலாம், திருப்பி அனுப்புறீங்க. எப்படி பார்த்தாலும் அந்த 30 நாளைக்கு இல்லை 48 நாளைக்கு உங்கள் கையிலேருந்து காசு போகாமல் உங்களால் பொருளை வாங்கி பார்த்துட்டு தேவையில்லைன்னா ரிட்டர்னும் பண்ண முடியும். உங்கள் கையிலேருந்து 1 ரூபா கூட போயிருக்காது. அந்த பொருளை நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த பணம் உங்கள் கையில் விட்டு போக போகுது. ஸோ இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுலேயும் கிரெடிட் கார்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குது. சில ஆன்லைன் இன்ட்ராக்ஷன்ஸு டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் பணத்தை பே பண்ணிடுவீங்க, பொருள் ரிசீவே இருக்காது. அப்போ அந்த 15-20 நாள் கழித்து நான் அந்த பொருளே வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல எல்லாமும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது மூலமாக பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துலையும் கிரெடிட் கார்டு பயனுள்ளதாக இருக்கும். நான்காவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ 48 டே கிரெடிட். இது ரொம்ப சூப்பரான விஷயங்க.
என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் எப்பயுமே வந்து ஒரு எமர்ஜென்சி ரிசர்வை வச்சுக்கணும்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அந்த எமர்ஜென்சி ரிசர்வ்ன்றது எப்பயுமே உங்களால் எடுத்துக்க முடியிற பணமாக இருக்கணும். 6 மாதத்துக்கு ரிசர்வ் அப்படின்றத சொல்லுவேன் நான். இப்போ 6 மாதத்துக்கு ரிசர்வையும் ஃபுல்லாக கையில் கேஷாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க, இல்லட்டா பேங்க்கில் வெறும் சேவிங்ஸ் டெபாசிட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப மினிமலான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸில் அதை உள்ளே போட்டு வச்சுட்டு, இந்த கிரெடிட் கார்டோடைய இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் 48 டே லோனை நீங்கள் ஒரு சைக்ளிக்கல் இன்ட்ரெஸ்ட் ரைஸ் பண்ண முடியும். அப்படின்னா என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக, இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன், எனக்கு 30 நாளில் எனக்கு அது கேஷ் வந்துட போகுது. அப்போ இந்த 30 நாளைக்கு எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன், அந்த கேஷ் வந்தோடனே இதை கொடுத்துட்றேன், அப்புறமா அப்படியே மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறேன் அடுத்த மந்த்துக்கு. இப்படி இது ஒரு சைக்ளிக்கல் விஷயமா நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பயனளிக்கும். இதே இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோரை உயர்த்தத்துக்கும் உதவுது, இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ணாமல். இது ஒரு சூப்பரான பெனிஃபிட். ஆனால் ஒரே ஒரு ரிஸ்க்கான விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டாக தேதிக்கு தேதி கரெக்டாக டியூ டேட் ஆனால் இல்லை டியூ டேட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே பே பண்ணிடணும். அதற்கான கேஷை நீங்கள் கையில் வச்சுக்கணும். இல்லைன்னா இதுவே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதுக்கு நேரிடும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். 5வது பெனிஃபிட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் ஹோல்ட் பண்ண நிறைய பெனிஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். உங்களோட பிரைமரி கிரெடிட் கார்ட்லேருந்து அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காம இருந்தாலும், செகண்ட் டே உங்களுக்கு இஷ்யூ பண்ணுற கிரெடிட் கார்டில் நீங்கள் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போய் உட்காருங்கன்னா லான்ச் ஆக்சஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். அதை தவிர இன்னும் பல விஷயங்கள் ஃப்ரீயாக கிடைக்கும். ஏன் இந்த கிரெடிட் கார்டையே நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ மினிமம் செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டோடைய சார்ஜஸை வேவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பல பெனிஃபிட்ஸும் கிரெடிட் கார்டில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸை பயன்படுத்துறது ஒழுங்காக செயல்படுத்தணும் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது அவ்வளோ பயந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம பார்த்துக்க வேண்டாம். ஆனால் இந்த கிரெடிட் கார்ட்லேருந்து நீங்கள் பணம் எழுந்ததெல்லாம் நீங்களே வீடியோ பண்ணி போட்டிருக்கீங்களே அப்படின்ற உங்களுக்கு கேள்வி உங்களுக்கு வரலாம். அது கிரெடிட் கார்ட்லேயும் வந்திருக்கலாம், டெபிட் கார்ட்லேயும் வந்திருக்கலாம். அந்த டெபிட் கார்டே இல்லாமல் எனக்கு யூபிஐயில் கூட அந்த பிரச்சனை வந்திருக்கலாம். ஸோ பிரச்சனைன்றது எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் இருக்கும். நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பிரச்சனை வந்தது அப்படின்னா அதுக்கு எப்படி போய் உரையாடணும் அப்படின்றது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த எந்த பிரச்சனையுமே பெரிய பிரச்சனையாக இருக்காது. எந்த பிரச்சனையும் நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். இது எல்லாம் தாண்டி ஒரு சின்ன போனஸ் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு அப்படின்றத யூஸ் பண்ண அது பட்ஜெட்டிங்க்கு உங்களுக்கு யூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தான் செலவாகுதுன்றது கையிலேருந்து பணமாக போகும்போது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் வரும்போது, இவ்வளோ செலவு பண்ணுறேனான்றது உங்கள் கண்ணுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேனா அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது தெரிய ஆரம்பிக்கும். அந்த பயமே உங்களுடைய எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்கன்றதை குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ கிரெடிட் கார்டை ஒரு நல்ல கருவியாக இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகளும் இருக்காது, அதில் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை எந்த ஒரு வாழ்க்கையின் கருவியோ நம்ம இந்த மாதிரி பெனிஃபிட்ஸையும் அதில் இருக்க பாதகங்களையும் சேர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறதுக்கு அது உதவும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.